நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாதபடியினால் தீச்சூளையிலே கொண்டு போட போனார்கள். என்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுடைய ஆண்டவர் இந்த தீச்சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, விடுவிக்காமற் போனாலும் பணிந்து கொள்ள மாட்டோம். அவர் விடுவிப்பார். அதற்கு தகுதி உண்டு, அதற்குரிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அப்படி ஒருவேளை விடுவிக்காமற் போனாலும் பணிந்து கொள்ள மாட்டோம். விடுவிக்காமற் போவாரா தேவன்? சில வேளைகளில் அவர் விடுவிக்காமலும் போகலாம். புதிய ஏற்பாட்டிலே முதல் இரத்த சாட்சியாரு ஸ்தேவான். விடுவித்தாரா தேவன்? விடுவிக்கல. இந்திய நாட்டிலே ஸ்டெயின்ஸ் என்கிற பாதிரியாரும் அவருடைய 2 பிள்ளைகளும் நெருப்பில் எரித்து கொல்லப்பட்டார்கள். விடுவித்தாரா தேவன்? விடுவிக்கவில்லை. தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி விடுவிக்கவும் செய்யலாம், விடுவிக்காமலும் போகலாம். அதனால தான் நம்ம நேரமாக பாடணும் இல்லை, ஒரு தீமை நமக்கு வந்தால் கூட அதையும் நன்மைக்காக ஆண்டவர் மாற்றுவார். ரோமர் 8:28 அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை. தானியேல் சொல்லியிருப்பார், நான் அவருக்கு பிள்ளை, அவர் எனக்கு அப்பா. எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கே தெரிகிறதை விட எனக்கு என்ன வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு தெரியும்.